Hello guys, welcome back to Motorcycle Gaming Channel. நான் தான் உங்களே பேசுகிறேன். ஆக்சுவலி இனி நம்ம வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது எப்போ போட வேண்டியது, பட் இப்போ தான் போட வேண்டிய நிலமை வந்துச்சு. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணிட்டோம். சரி, நம்ம வந்துட்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ரேங்க் புஷ் பண்ணுறது, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. இது வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோவில் முன்னாடி வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலான வீடியோஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வே பண்ணுற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அப்படி இல்லை, நாங்கள் பிளேயர்ஸ் அட்டாக்கிங் பிளேயர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்குவாட்லேயும் உங்கள் கில்டுலேயும் நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, சர்வே பண்ணி விளையாடுறவங்க. என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சர்வே பண்ணி விளையாடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்குவாடில் போனாலே இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அட்டாக்கிங் ஆடுறீங்கன்னா ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆகி சர்வே பண்ணி விளையாடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியில் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குது, அதாவது வரிசையை ஒன்று பார்த்துடலாம் இல்லைங்களா. சரி வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆடன்ஸ் க்ரீக்கு. சரிங்களா. இதில் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரமாக இப்படி ஓடி வந்தீங்கன்னா இந்த ஆடன் க்ரீக்ஸில் வந்துட்டு நிறைய லூட்டுங்க நிறைய இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நிறைய பேர் இங்கே இறங்குவாங்க. ஆனால் இந்த கார்னர் வந்துட்டு சர்வே பண்ணுறவங்க மட்டும்தான் வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யாருமே வந்து அவ்வளோவா மைண்டுக்கு வர மாட்டாங்க. சரிங்களா. எல்லாம் வந்துட்டு அது பேர் என்ன, ஐயோ அது பேரே வர மாட்டேங்குது. அந்த கூடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது அப்படி இப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா, அதெல்லாம் விட்டுதுலுங்க. அதெல்லாம் பொறுக்கிட்டு இங்கே வந்து நம்ம உக்காந்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு அட்டாக்கிங் வர்ற எல்லாருமே அங்கேயே வந்துட்டு போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு இந்த போட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாது. செம்ம பிளேஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா. அடுத்து நம்ம போக போகிறது நியூரிக் டேம். ஸோ இந்த நியூரிக் டேமில் நமக்கு ஒரு கார் ஒன்று தேவை. சரிங்களா. இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் சிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ சும்மா வேறு லெவல் ஹைடிங் பிளேஸு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்கேஸ் யாராவது கண்டுபிடிச்சாலும் நம்மளை அட்டாக்கிங் பண்ண வரும்போது வேறு யாராவது தப்பிச்சு ஓடிடலாம். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இது உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல. சரி, நம்ம அடுத்து பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன, ஐயோ எங்கே அகாடமியில் இங்கே மேலே போகணும். இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய பூத் பங்களான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூத் பங்களாவில் இதுக்கு சோலோவை போனால் நிறைய பேர் சோலோவை வந்துட்டு ஒரு ரஷ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலை மேலே இருந்து மட்டும்தான் அடிக்க முடியும், மற்றபடி வேறு எங்கேருந்தும் அடிக்க முடியாது. இன்கேஸ் அப்படியே இங்கே பக்கத்துலேயே வந்தால் கூட ஷார்ட் ரேஞ்ச் வச்சு போட்டு பொழந்து விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலான இடம். சரி, ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமுராய்ஸ் கார்டன். ஸோ இந்த சமுராய்ஸ் கார்டன் வேறு லெவலுங்க. உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு சமுராய் கார்டனில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குவாங்க. ஸோ இந்த நிறைய பேர் இறங்கும்போது நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்களா. சரி, ஸ்டார்டிங் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்கு ஒன்று தேவை. ஸோ அது காராக கூட இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு க்ளோவால் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி, க்ளோவால் ஒன்று போட்டு அது மேலே வண்டி மேலே ஏறிட்டு, இது மேலே எங்கே அது மேலே ஏறிட்டு இங்கே படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டு மேலே இருந்து மட்டும்தான் அடிக்க முடியும், மற்றபடி வேறு யாராலையும் அடிக்க முடியாது. எதுக்காக இங்கே சூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்த வந்துட்டு யாரும் வந்துட்டு அவ்வளோ பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சரிங்க, ஏதோ தனியாக ஒரு வீடு இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு சில டைமில் வந்துட்டு இந்த இடத்துல
அது பேர் என்ன, ஐயோ அது வரமாட்டேன், ரிவ்யூ பாயிண்ட் வரும். ஸோ அப்போ மட்டும்தான் வருவாங்க, மற்றபடி வரமாட்டாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற லெவல் பீக்குங்க. பீக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. சரி, பீக்கில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு அது பேர் என்ன, அந்த ஓட்டை வீடு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஓட்டை வீடுக்கு மேலே தான் நம்ம பதுங்கி இருக்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இது க்ளோவல் போட்டு கூட நீங்கள் இது மேலே ஏறலாம். ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த கார்னரில் போய் படுத்துக்கோங்க, யாருக்குன்னு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு அது பேர் என்ன போர்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த போர்டிலேருந்து பார்த்தா மட்டும்தான் அடிக்க முடியும், மற்றபடி வேறு எங்கேருந்தும் அடிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் இல்லைங்களா. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பொச்சினாக்கு. கடைசியாக இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பொச்சினாக்கு எனக்கு பிடிச்ச இடம், பட் இருந்தாலும் பொச்சினாக்கு தான் நம்ம ஊரேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. நீங்கள் வந்துட்டு இங்கே வரும்போது இந்த ஃபேன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஃபேன் மேலே வந்து படுத்துக்கோங்க. நீங்கள் உக்காந்துட்டாலும் சரி படுத்துட்டாலும் சரி, இந்த ஃபேன் அந்த ஃப்ளையிங் இது இருக்குது இல்லைங்களா. ஸோ அது மேலே வந்து உக்காந்துக்கோங்க. யாராலையும் வந்து கண்டே பிடிக்க முடியாது, எவனாலும் பார்த்தா கூட அடிக்கவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மேலெல்லாம் யாரும் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு லெவல் ஹைடிங் பிளேஸ் இது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஏர் ட்ராப் வச்சுன்னு வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வர எல்லாருமே வந்துட்டு சர்வே பண்ண வர எல்லாருமே வந்துட்டு ஏர் ட்ராப் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், ஏர் ட்ராப் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்கோ ஒன்று சரிங்களா. ஸோ இந்த மாதிரி குதிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, டாஷா கேரக்டர் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு டாஷா கேரக்டர் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஹெல்த்து மிச்சமாகும், அலாக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் நியூரிக் டேம் தான். ஸோ நியூரிக் டேமில் வந்துட்டு இன்னும் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஹைடிங் பிளேஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்துட்டு நம்ம யாராவது கில் அடித்தோன்னா நம்மளை வந்துட்டு ஹேக்கர்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல நிறைய பேர் இறங்குவாங்க, பட் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்றதுனால வரமாட்டாங்க. இந்த இடத்துல லூட்டெல்லாம் தேவையான லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே அவங்க உக்காந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவனா வந்தானா தலைக்காமையிலே விடுங்க. ஸோ தலைக்காமையில் விட்டிங்கன்னா பங்கமாக விடும், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷிப்யார்டு. ரொம்ப ரொம்ப செம்மையான ஹைடிங் பிளேஸுங்க. ஸோ ஷிப்யார்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூயான்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் ஒன்று கட்டியிருப்பாங்க, அந்த பாலத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது. இந்த இடம் வந்துட்டு எனக்கே அவ்வளோவா தெரியாது, அன்றைக்கி ஏதோ ஒரு டைமில் போனேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கே தெரிஞ்சு, ஓ இந்த இடத்துலலாம் ஹைடிங் பிளேஸ் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணல, அந்த டைமில் எனக்கு மைண்ட் செட்டும் இருக்கல. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 இடம் இருக்கும். ஸோ 1 2 3 அப்படின்ட்டு மொத்தம் 3 இடம் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் உட்காந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து தலை அதெல்லாம் நமக்கு வந்துட்டு வெளியே தெரியும். ஸோ அதனால தான். ஆனால் சென்டரில் உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க, உண்மையிலே வேறு லெவலில் உட்காந்து இருந்துச்சிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க, சுத்தமாக தெரியவே தெரியாது. லாங் ரேஞ்ச் கன் மட்டும் ஒன்றே வச்சுக்கோங்க, ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் இந்த இடத்துலலாம் எவனுமே வரமாட்டான். ஸோ சும்மா எங்கேருந்து சுற்றி பார்த்தாலும் உங்களை கண்டே பிடிக்க முடியாது, வேறு லெவலுங்க இது. ஸோ கடைசியாக நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லணுன்னு தான் எனக்கும் ஆசை. பட் நம்ம வந்துட்டு இப்போ அகாடமியை பார்த்துருவோம். ஸோ அகாடமியில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிரேவியார்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த கோதுமை விளைவிக்கிற இந்த இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வச்சு அங்கே தெரிந்து பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே பாயிண்ட் வச்சுட்டு அது மேலே போய் நம்ம ஜம்ப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையான லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். சும்மா வெறுங்கை வச்சுட்டு போய் ஒரு பிரயோஜனமே இல்லை. லாங் ரேஞ்சு முக்கியமாக இந்த எஸ்கேஸு உட்பேக்கர் இது மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே வேறு லெவலுங்க. ஸோ இதை வச்சு நம்ம இங்கேருந்தே அடித்து போடலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பொச்சினாக்கு வேறு லெவலான இடம். ஸோ அது வந்துட்டு நான் எப்படி என் வாயால் சொல்கிறது, ஸோ அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நமக்கு அந்த பீக்கில் இருக்க மாதிரியே தான் ஒரு வீடு, அந்த ஓட்ட வீடு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்.
இந்த இடத்துல தான் நான் ரொம்ப சர்வே பண்ணுவேன். நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள், ஏர் ட்ராப் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோனாலையும் பீக்லேருந்து கூட என்னை அடிக்க முடியாது. இன்கேஸ் எவனாவது ரிவ்யூ ஆகிட்டு மேலேருந்து வந்து குச்சி அடிச்சா மட்டும்தான் என்னால் அடி வாங்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்தோன்னா நமக்கு இங்கே வந்துட்டு ஏர் ட்ராப் கூட நம்ம போட்டுக்கலாம். 90% இங்கே தான் வந்துட்டு நமக்கு ஜோனே வரும். ஃபஸ்ட்டு ஜோனு இங்கே தான் வரும். 75% நமக்கு செகண்ட் ஜோன் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எல்லா ஜோனும் இங்கே தான் வந்துருக்குது. ஏதோ 1-2 ஸோ அப்படிப்பட்ட ஜோன் மட்டும் தான் மாறி இருக்குது. அங்கேருந்து நீங்கள் கீழே குச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான லூட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலுங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே guys, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching.